ஹாய் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். நான் இப்போவும் காலையில் ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். டார்கெட்டு, ஸ்டாப் லாஸு, என்ட்ரி எல்லாமே. ஆனால் இன்றைக்கி நான் பண்ணல, ஏன்னா எனக்கே என்ட்ரி கிடைக்கல. இன்றைக்கி கன்சல்டேஷனில் முடிஞ்சிச்சு மார்க்கெட்டு. நானும் தேடி தேடி பார்க்குறேன், வீடியோ போடலான்னு பார்த்தா ஒன்றுமே என்னால் பண்ண முடியல. சரின்னு விட்டுட்டேன். அப்படியே கேஷில் விட்டுடலாம், யார் நம்மளுக்கு கேட்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். 2-3 என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய சீனியரு, அப்புறம் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட அதான் கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணு இருந்தேன் நான். அவரும் என்னை கேட்டார், ஏன் வீடியோ போடலன்னு. அப்புறம் தான் யோசித்தேன், சரி ஓகே, நம்ம அப்படி நினைக்கிறது தப்புன்ட்டு. அதனால் இதுக்கப்புறம் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஷார்ட்ஸு. அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் அதில் கொஞ்சம் எமோஷ்னலை நீங்கள் எமோஷ்னல் ஆகக்கூடாது, அதானே சொல்லுவோம். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இல்லை இதுக்கு முன்னாடி என்னோடய ஷார்ட்ஸ்லாம் பார்த்து என்னோடய என்ட்ரி எக்ஸிட்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது மெயின் டாபிக். இந்த வீடியோட டாபிக் ட்ரேடிங் விட்டு சில பேர் போகிறாங்க. ட்ரேடிங் விட்டு எதுக்கு போகிறாங்க? லாஸ் ஆகுதுன்னு தான். ஏன் லாஸ் ஆகுது? ஃபுல் தப்பு நம்ம மேலே தான். ட்ரேடிங் பற்றி 4 பேர் சொல்லுவாங்க, அதை கேட்டு நம்ம என்ட்ரி ஆகிடுறோம். உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது, இதில் நிறைய விஷயம் நாலேஜ் வேணும். அது தெரியாமல் உள்ளே லாஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அவங்க உள்ளே வர மாட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நாலேஜை கெயின் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரேடிங்குள்ளே வாங்க. அதில் எமோஷ்னலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பாருங்கள். ட்ரேடிங் எவ்வளோ ஈஸின்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். எந்த டேட் வேணாலும் எடுத்துக்கோங்க. எந்த டேட் வேணாலும் நான் இப்போ இது எல்லாமே நான் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிற ஆள் கிடையாது நான் எப்பயுமே. ஏன்னா என்னோடய ஷார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டு 5 days அக்யூரேட்டாக இருக்கும். சரி, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கேன் நான். இதில் என்னாச்சு, ஃபஸ்ட்டு 5 minutes 15 minutes வச்சுங்க. 5 minutes வச்சுக்கோங்க. அவ்வளோதான். கடைசி வரைக்கும் இங்கேயே தான் டெஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரி ஆகிறோம். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் எமோஷ்னலை ஹேண்டில் பண்ணோன்னா ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஆனால் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எந்த இடத்த மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுக்கும், இல்லை அந்த இடத்துல எமோஷ்னலை எப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களை மேனிப்புலேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பை சைடு லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைடு போவான், இல்லை லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைடே போவான். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போடுறான்னா, நம்ம இப்போ காரில் போகிறோன்னா லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டர் போடுவான். நம்ம அவன் லெஃப்ட் சைடு போகிறான்னு நினைப்போம். ஆனால் அவன் போனதுக்கப்புறம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவன் போய் லெஃப்ட் சைடு போய் திரும்பினதுக்கப்புறம் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும். இதுதான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். சரி ஓகே, ட்ரேடிங்கு நம்ம என்ன பர்பஸ்க்காக வந்தோம் ஃபஸ்ட்டு அதை நினச்சி பாருங்கள். ட்ரேடிங் விட்டு போக மாட்டீங்க. உங்களுக்கு என்னோடய சப்போர்ட் எதனா வேணும்னா நீங்கள் என் கமெண்ட்டில் நான் என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆஃப்லைனில் 1 hour, அதாவது நாளைக்கு மார்க்கெட்டுனா இன்றைக்கி ஈவினிங் 1 hour, நாளைக்கு லைவில் 1 hour நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அதேமாதிரி பிகினர்லாம் வேணாம். பிகினருக்கு அது பெரிய ப்ராசஸ்ஸு. பிகினர்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னா பிகினருக்கு இன்னும் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணணும். அது வேறு. அப்புறம் ஃப்யூச்சரில் ஐடியா இருந்தால் பார்ப்போம். இப்போ ஓரளவுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும். இருந்தும் என்னால் மார்க்கெட்டில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. இருந்தும் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஈஸியாக கொஞ்சம் டிப்ஸ் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமும் நீங்கள் லாஸ் ஆனீங்கன்னா லாஸ் ஆக மாட்டீங்க. அதனால் லாஸ் ஆக மாட்டீங்க. விஜய் சொல்கிற மாதிரி, அது என்ன ஆட்சிக்கு வந்தால் நம்ம தானே ஆட்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்டாக்கில் மேனிப்புலேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதில் வேணுனாலும் கேளுங்க, நான் சார்ட் அனலைசிஸு உங்களுக்கு பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த வீடியோ தான் சொல்ல வந்தேன். சரி ஓகே, இந்த வீடியோ இதுக்கு மேலே ரொம்பலாம் பேசினா யாரும் பார்க்க மாட்டாங்க. சிம்பிள் விஷயந்தான். நீங்கள் ட்ரேடிங்குள்ளே போகணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைமு நான் உங்களுக்கு ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாமே உங்களுக்கு இந்த 2 hourல எப்படி சொல்லி தர முடியும்னா முடியும்.
என்னால் முடியும். சிம்பிள் விஷயம். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு சொல்லித்தர முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு சேஞ்ச் இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 4 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.